கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 136 சங்கீதம் 23வது வசனம். சங்கீதம் 136 வசனம் 23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 136 சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். காரணம் என்னவென்றால், இந்த சங்கீதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அற்புதமான காரியத்தை நாம் பார்க்கின்றோம். எதற்கெல்லாம் துதிக்கின்றார்கள்? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் வரிசையாக ஆண்டவர் வழிநடத்தி வந்ததான அந்த விதங்களை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தருடைய துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மேன்மைப்படுத்துகிறதை, ஆண்டவரை துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனம், அது முந்தி இருக்கின்ற எல்லா வசனங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒன்றாய் இருக்கிறது. அது என்ன? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கின்ற கடவுளாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். பல நேரங்களில் நாம் தாழ்ந்து போகும் பொழுது, நாம் சுக்குநூறாக உடைந்து நாம் ஒன்றுமில்லாதவர்களாக மாறி போகும் பொழுது, மக்கள் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் தள்ளியே நம்மை விட்டு தூரத்தில் நிற்பார்கள். காரணம் என்ன? நாம் அவர்களுடைய அடையாளங்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும், நாம் அவர்களை இடத்திலே இருந்து எதையாகிலும் எதிர்பார்த்து விடக்கூடாது என்பதற்காக நாம் தாழ்ந்து நிற்கும் பொழுது அவர்கள் நம்மை விட்டு தூர போகின்ற மக்களாக காணப்படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கடவுளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லித் தருகிறது, நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவர் என்று சொல்லி. நாம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் தாழ்மையோடு கூட இருக்கும் பொழுது அல்லது தாழ்த்தப்படும் பொழுது மனிதர்கள் நம்மை தேடி வரமாட்டார்கள். ஆனால் கடவுள் நம்மை தேடி வந்து நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது இப்படி சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கின்ற கடவுள். துவக்கத்திலே நான் சொன்ன வண்ணமாய் மனிதர்கள் மறந்து போவார்கள் நாம் தாழ்த்தப்படும் பொழுது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. நாம் அந்த தாழ்ந்த நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று பரிதாபத்தோடு கூட ஆண்டவர் நம்மை பார்த்து நம் மீது மனதுருகி நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த 136 சங்கீதத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை ஒவ்வொன்றாக ஒன்றின் பின் ஒன்றாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை கடவுள் செய்தார் என்றும், அது நிமித்தம் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டவருக்கு அந்த நன்றி செலுத்துகிற மாபெரும் பாக்கியத்தை கர்த்தருடைய தாசன் நமக்கு சொல்லி தருகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கு மாத்திரமல்ல, கடந்த நாட்களில் கடவுள் எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்திருப்பார். அதையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கடவுள் தாமே தொடர்ந்து அப்படிப்பட்டதான கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் எப்பொழுதும் துதிக்கின்ற மக்களாக நம்மை மாற்றி வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.